பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 31 மே 2025 சனிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ நியூஸ் பேப்பர் போகிறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன். QR கோடு அப்படின்னா என்னென்னா குவிக் ரியாக்ஷன் கோடுன்னு சொல்லியிருந்தேன். அது பேர் என்ன அப்படின்னா குவிக் ரெஸ்பான்ஸ் கோடு. சரிங்களா, விரைவு துலக்க குறியீடு, குவிக் ரெஸ்பான்ஸ் கோடு. சரிங்களா, சரி, ரைட், ஓகே. இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் கட்டுப்பாடுகள் ஒத்திவைப்பு, RBIக்கு மத்திய அமைச்சகம் பரிந்துரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த புதிய விதிமுறைகள் விதிச்சாங்கல்ல இந்த நகைக்கடனுக்கு அடகு வைக்கிறதுக்கு, அது 2 லட்சம் ரூபாய் வரை அடகு வைக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. எப்பயும் போல அவங்க நகைகளை அடகு வச்சுக்கலாம், ரெகுலராக எப்பயும் போல வச்சுக்கலாம். அவங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் பொருந்தாது. அப்படி புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தாலும் அது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, பரிந்துரை பண்ணியிருக்காங்க. யார் பரிந்துரை பண்ணது அப்படின்னா DFS அப்படின்னு சொல்லுவாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீசஸ். சரியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் ஒரு நோடல் டிபார்ட்மெண்ட்டாக இது இருக்கும். சரியா, நிதி அமைச்சகத்தோட ஒரு துணை பகுதியாக இந்த இது இருக்கும். சரியா, அது பேர் என்ன அப்படின்னா நிதி சேவைகள் துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீசஸ். இவங்க RBIக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. சரியா, அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது பொதுவாக இது நடுத்தர மக்களை தான் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில நகைகள் பாரம்பரியமாக வரக்கூடிய நகைகளாக இருக்கும். அவங்க ஆத்திர அவசரத்துக்கு அடகு வைப்பாங்க. அவங்ககிட்ட பில்லு கேட்டால் அவங்ககிட்ட எப்படி இருக்கும்? அந்த பாரம்பரியமான நகைக்கெலாம் எப்படி பில்லு இருக்கும்? இப்போ சந்திரமுகி படத்தில் ஜோதிகா கூட நிறையா நகை போட்டிருப்பாங்க. அந்த நகைலாம் பாரம்பரியமாக ஒரு பெட்டிக்குள்ளேருந்து எடுத்து தான் அந்த நகையை போட்டிருப்பாங்க. இப்போ சப்போஸ் அந்த மாதிரி நகைலாம் சந்திரமுகி ஜோதிகா அடகு வைக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்ககிட்ட பில்லு கேட்டால் என்ன பண்ணுவாங்க? அப்போ பில்லெல்லாம் இருக்காது. சரி, அப்போ 2 லட்சம் ரூபாய் வரை நகை கடன் பெறவங்களுக்கு இந்த புதிய கட்டுப்பாடுகள் பொருந்தாது, விலக்கு அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு RBIக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து பாருங்க, தமிழகத்தில் அதிகரிக்கும் கொரோனா, முகக்கவசம் கட்டாயம் சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்ல, பட் பார்த்து வச்சுக்கோங்க, போகிறப்ப கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 6.5% குறைஞ்சிருக்குங்க. இதை கொடுத்தது யார் அப்படின்னா தேசிய புள்ளியியல் அலுவலகம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2024-25, அதாவது 23-24 நிதியாண்டில் 9.2% இருந்துச்சு நம்ம இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது. இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா 2024-25 6.5% குறைஞ்சிருக்கு. மேபி இது கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கலாம். இப்போ இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ அப்படின்னா 6.5%. அதே மாதிரி டாலரில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா $3.9 ட்ரில்லியன், ரூபாயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 330.68 லட்சம் கோடி. சரியா, கேட்டாங்கன்னா இதான் கேட்பாங்க, $3.9 ட்ரில்லியன். ஏன்னா அடுத்த 5 வருஷத்தில் நம்ம $5 ட்ரில்லியன் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2030 ஆக்சுவலாக சொன்னாங்க. 2030 இப்போ $3.9 ட்ரில்லியன் இருக்குது. கரண்ட் இந்தியாவோட பொருளாதாரம் 6.5%. சரி, ஓகே. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். வேற இன்னைக்கு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்ததுங்க, ரொம்ப முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நக்சல் வன்முறையால் இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட கிராமங்கள் 125 இருந்துச்சு. இப்போ 18 குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் கருங்காடுகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நக்சல்களை ஒழிக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். சத்தீஸ்கர் ப்ளஸ் தெலுங்கானா எல்லை பகுதியில் மலைகளில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய நக்சல் தலைவர்களை கண்டறிந்து அவங்கள அகற்றது தான் இந்த ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். ஸோ அது நடந்துச்சதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா 125 கிராமங்கள் நக்சல்களால் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ 18 கிராமம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உலக புகையிலை ஒழிப்பு தினம் மே 31. சரியா, இதையும் ஒரு முக்கியமான நியூஸா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, உச்சநீதிமன்றத்தில் நம்ம பார்த்தோம் 3 தலைமை நீதிபதியில் 3 புதிய நீதிபதிகள் நியமிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா NV அஞ்சாரியா, விஜய் பிஷ்னோய், AS
சந்தூர்கர். சரியா, இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது ஏற்கனவே சொன்னதான். என்ன அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக நீதிபதிகளோட எண்ணிக்கை உச்சநீதிமன்ற நீதிபதி உட்பட 34 பேர் இருக்காங்க. சரியா, நம்ம ஸ்கூல் புக்லையும் இதே டேட்டா தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட்டாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை தலைமை நீதிபதி உட்பட எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 34 பேர். ஸோ இதுதான் மேக்சிமம் இப்போ முழு பலத்தோட இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த நியூஸ் பார்க்கலாம். சரி, இந்த முக்கியம், அதாவது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமின்னு சொல்லுவாங்க, NDA அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் புனேல இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இங்கே அதாவது ட்ரைனிங்க்கு போகக்கூடிய அதிகாரிகள், சரிங்களா, அதிகாரிகள் ட்ரைனிங்க்கு போகக்கூடியவங்களுக்கு பட்டப்படிப்பு வந்து கொடுப்பாங்க. அது முதல்ல பெண்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க 2021. பெண்களும் அங்கே போனால் பட்டப்படிப்பில் சேரலான்னு சொல்லிட்டு. ஸோ 17 பெண் அதிகாரிகள் ஃபஸ்ட்டு பேட்சில் வெளியில் வந்திருக்காங்க. சரியா, அப்போ அது கட்டாயம் கேட்பாங்க, எங்கே வந்து இது நடைபெற்றுச்சு. அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் NDA நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, சரியா, தேசிய பாதுகாப்பு அகாடமியில் முதன்முறையாக 17 பெண் அதிகாரிகள் பட்டம் பெற்று அவங்க வந்துட்டு டியூட்டிக்கு வந்திருக்காங்க. சரி, ரைட். அடுத்து இந்த பாருங்கள், உஸ்மானாபாத் ரயில் நிலையம் தாராஷிவ் என பெயர் மாற்றம். எங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உஸ்மானாபாத்னு சொல்லிட்டு ஒரு ரயில் நிலையம் இருந்திருக்கு. அது வந்து தாராஷிவ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அந்த மாவட்டத்தோட பேரையும் அப்படி தான் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ கேட்கலாம், உஸ்மானாபாத் ரயில் நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா தாராஷிவ் ரயில் நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க. புது பேர் தான் கேட்பாங்க. தாராஷிவ் ரயில் நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. சரியா, எல்லாத்துக்குமே சமஸ்கிருத பேராக மாற்றி வச்சுட்டாங்க. சரிங்களா, அதான் மெயின். இப்போ வரக்கூடிய திட்டங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் சமஸ்கிருத பேர் தான் வருது. அதான் ஊர் பக்கம் சொல்லுவாங்கள்ல, பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கவங்களுக்கு சோறு வைங்கப்பா அப்படின்ற மாதிரி எல்லாமே சமஸ்கிருத பேரில் மாறிட்டு வருது. சரி, ரைட், ஓகே. அடுத்து அமெரிக்காவில் ஸ்பெல்லிங் பீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடக்குங்க. என்ன அப்படின்னா, கஷ்டமான வேர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான மீனிங் யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் மெயின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஃபைசான் சாஹி அப்படின்றவங்க வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. சரியா, இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஃபைசான் சாஹி. சரியா, இது முக்கியங்க, ஏன்னா ஸ்பெல்லிங் பீ அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான காம்படிஷன் அமெரிக்காவில். ஃபைசான் சாஹி அப்படின்றவர் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. 13 வயசு தான் அவருக்கு. அடுத்து நம்ம நேற்று பார்த்த நியூஸ் இன்றைக்கி திரும்ப கொடுத்துருக்காங்கங்க. என்ன அப்படின்னா, அந்த ஐநா பாதுகாப்பு படையில் போய் வீர மரணம் அடைந்த இந்திய வீரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநாவோட விருது கொடுத்துருக்காங்க. என்னன்னா டாக் ஹமார்ஸ் ஜில்ட். சரிங்களா, டாக் ஹமார்ஸ் ஜில்ட் அப்படின்ற விருது கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. டாக் ஹமார்ஸ் ஜில்ட் விருது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா UNO யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் பாதுகாப்பு படையில் போய் வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு கொடுக்குறது. இப்போ இந்தியாவில் 2 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் என்னன்னா சிரியாவில் வீர மரணம் அடைந்த பிரிகேடியர் ஜெனரல் அமிதாப் ஜாப். சரியா, அவருக்கும் ப்ளஸ் காங்கோ நாட்டில் வந்து வீர மரணம் அடைந்த ஹவில்தார் சஞ்சய் சிங். சரிங்களா, அவங்க 2 பேர்த்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேங்கோட படிச்சு வச்சு இவர் வந்து பிரிகேடியர் ஜெனரல் அமிதாப் ஜா, இவர் வந்து ஹவில்தார் சஞ்சய் சிங். சரியா, யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு மேக்ஸிமம் கேட்டாங்கன்னா ரேங்கோட தான் கேட்பாங்க. அதனால நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தென்கொரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெறுது. இதில் வந்து இன்னைக்கு யார் யார் பதக்கம் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். குல்பீர் சிங் திரும்ப வர்றாரு, ரொம்ப முக்கியமானவர். ஏற்கனவே 10,000 மீட்ரு ரன்னிங் ரேஸில் வந்து தங்கம் ஜெயிச்சிருந்தாப்புல. இப்போ 5,000 மீட்டர் ரன்னிங் ரேஸில் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. மறுபடியும் யார் அப்படின்னா குல்பீர் சிங், ரொம்ப முக்கியமானவர், தடகள வீரர். கண்டிப்பாக கேட்பாங்கங்க. சரியா, சரி. அடுத்து பாருங்க, உயரம் தாண்டுதலில் பூஜா அப்படின்றவங்க தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. அடுத்து பாருங்க, இவங்க முக்கியமானவங்க யார் அப்படின்னா நந்தினி அகசரா. சரிங்களா, இவங்க வந்து ஹெப்டத்லான். சரிங்களா, ஹெப்டத்லான் அப்படின்ற பிரிவில் வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஸ்டீஃபில் சேஸ், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருல் சௌத்ரி, இவங்க வந்து வெள்ளிப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இதுதாங்க முக்கியம். ஸோ அவங்க நேம்லாம் எழுதி வச்சுக்கோங்க. போகிறப்போ ஒரு தடவை வாட்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். அடுத்து இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான நியூஸ். என்ன அப்படின்னா
ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது இந்த தடவை தமிழ்நாட்டில் ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு. யார் அப்படின்னா செவிலியர் கே அலமேலு மங்கையர்க்கரசி. ஆக்சுவலாக இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது யார் கொடுப்பாங்க அப்படின்னா வருடம் சிறந்த செவிலியர்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? பெஸ்ட்டாக பணியாற்றின நர்சஸ்க்கு வந்து கொடுக்குறது தான். ஆக்சுவலாக ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல்ன்றவங்க யார் அப்படின்னா 1850 பிரிட்டிஷ் இராணுவத்தில் நிறையா பேர் நோய்வாயில் இறந்துருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நிறையா பேர்த்த காப்பாற்றிருப்பாங்க. அவங்க பேர் தான் என்ன அப்படின்னா இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். சரிங்களா? அவங்க பிறந்த தினம் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1820 மே 12 வந்து பிறந்திருக்காங்க. ஸோ அவங்க பிறந்த தினம் மே 12 ஒவ்வொரு வருடமும் சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுது. சரிங்களா? 1820 மே 12 ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் வருது. அதனால மே 12 ஒவ்வொரு வருடமும் சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுது. ஸோ இவங்களோட நேமில் தான் வந்து வருடம் விருது கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் 2025 வந்து மொத்தம் 15 செவிலியர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் 2 பேர், ஒருத்தவங்க வந்து தமிழ்நாட்டுக்காரங்க, இன்னொருத்தவங்க புதுச்சேரிக்காரங்க. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கே அலமேலு மங்கையர்க்கரசி. சரியா? இவங்க வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் செவிலியர் அதிகாரியாக அவங்க பணியாற்றுறாங்க. இன்னொருத்தவங்க புதுச்சேரியை சேர்ந்தவங்க. அவங்க யார் அப்படின்னா புதுவை செவிலியர் எல்எஸ் மணிமொழி. இவங்க 2 பேர்த்துக்கும் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ தமிழ்நாடு சேர்ந்து கட்டாயம் கேட்பாங்க. அலமேலு மங்கையர்க்கரசி 2025 ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2024 கல்பனா சாவ்லா விருது சபீனா அப்படின்றவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. இவங்களும் வந்து செவிலியர் தான். இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயநாடுல நிலச்சரிவு நடந்துச்சுல, அப்போ வந்து இவங்க நீலகிரி மாவட்ட செவிலியர். இவங்க வாண்டடாக போய் அங்கே இருக்க நிறைய பேர்த்த வந்து காப்பாற்றிருக்காங்க. அதனால இவங்களுக்கு 2024 தமிழ்நாடு அரசு சார்பாக கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டது. இது கூடுதல் தகவலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி முக்கியமான நியூஸஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த ஒரு நியூஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா பிரேசிலில் வந்து குழந்தை பொம்மை வந்து தயாரித்து வெளியில் விடுறாங்களாம். அதுக்கு வந்து ஏகப்பட்ட வரவேற்பு இருக்கான். அந்த குழந்தை பொம்மை பேர் என்ன அப்படின்னா ரீபான். சரிங்களா? இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையா அப்படின்னு தெரில. பட் மேபி சர்வதேச லெவலில் கேட்டால் நம்மளுக்கு கேட்கலாம். ரீபான் அந்த பொம்மை பேர். பிரேசிலில் உயிருடன் இருக்கும் குழந்தையை போலவே தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்ட பொம்மை ரொம்ப ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்குது இந்த ரீபான் பொம்மை. இதில் ஒரு பொண்ணு வேற அந்த பொம்மையை வாங்கிட்டு அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வர கொண்டு போயிருக்காங்க. அப்படிலாம் நீ கொண்டு வரப்படாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. சரிங்களா? இந்த ரீபான் பொம்மை வந்து அடிக்கடி நம்மளுக்கு நியூஸ் பேப்பரில் வருது. சரி, ரைட்டுங்க. இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ இந்த மதுரையில் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் இந்த டைம் பார்த்துட்ருக்க நேரம் 1ஆம் தேதி, சரியா, ஜூன் மாதம் என்னென்னா பொதுக்குழு கூட்டம் வந்து நடக்குது. இதில் எதுவும் முக்கியமான திட்டங்கள் எதுவும் அறிவிக்கிறாங்களான்னு தெரில. அறிவிச்சாங்கன்னா நம்ம நாளைக்கு அதை நியூஸாக பார்த்துடலாம். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.